ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ஸோ இதுதான் அந்த வீடு பாருங்கள், நல்ல அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு. நல்ல இயற்கையான சூழலில் 30 அடி ரோட்டில் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி, அதாவது கிழக்க பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பாருங்கள் லேண்டு. பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வரும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 75 lakhs, நெகோஷியபிள் பேசலாம். ஸோ பாருங்கள், நல்ல அழகாக நம்ம இந்த வீடு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துங்கன்னா கேட்லேயும் உங்களுக்கு நல்ல அழகான கார்டன் வச்சு கொடுத்துருக்கோம். அதே போல் போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா கார் பார்க்கிங். ஸோ கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கார்டன் தான் உங்களுக்கு. ஸோ நல்ல அழகான பூச்செடிகள்லாம் நம்ம இங்கே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடை பார்த்தாலே. இன்னும் நல்ல அழகான எலிவேஷனில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல பேசஸான கார்டன் ஏரியாவும் இருக்குது. ஸோ ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவூர் அண்ட் அனகாப்தருக்கு மிடில் வரும். ஸோ அனகாப்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் வந்துடும். கோவூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 kilometers வரும். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும், ஃபுல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல அழகான லேஅவுட் இது. இந்த லேஅவுட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நம்ம கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே கார்டன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் வந்து ஒரு சேஃப்டி கில் கொடுத்துருக்கோம். அது உள்ளே போனீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு டெரஸ் போகிறதுக்கு ஸ்டெப் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டோரு. ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு டிசைனிங்கில் டீவுட்டில் நல்ல அழகான ஒரு மெயின் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு சேஃப்டி கில்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், நல்ல அழகான டிசைனிங் தான். ஃபுல்லி டீவுட்டு, ஒரிஜினல் டீவுட்டில் உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும். ஸோ உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நல்ல பேசிஸான ஹால் வந்துடும் உங்களுக்கு. நல்ல அழகான ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம கார்டன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபால் சீலிங்கும் வந்துடும் உங்களுக்கு. ஃபால் சீலிங் ப்ளஸ்ஸு ஸ்பாட் லைட்டு எல்லாமே வந்துடும். கிச்சன் டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் கிச்சன் உங்களுக்கு. நல்ல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் கிச்சன், நல்ல பேசிஸான கிச்சனும் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நல்ல ஓப்பன் டைப்பில் உங்களுக்கு அழகான பேசிஸான கிச்சனும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி. சரி, ஃபுல்லி வாஸ்து தான் உங்களுக்கு. 100% வாஸ்தோட வீடு தான் இது. ஸோ லோன் வேணும்னாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் டோர் வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11 என்ற சைஸ் வந்துடும். உங்களுக்கு இதில் கபோர்டு ஒர்க் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல பேஸான பூஜை ரூமு. இது வந்து ஒரு பெட்ரூமு. இது மாஸ்டர் பெட்ரூம் வரும் உங்களுக்கு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 12 என்ற சைஸ் வரும். 12க்கு 12 என்ற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் வரும். ஃபுல்லி கபோர்டு வந்துடும் மேலே. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வரும். உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் இந்த பெட்ரூமு. ஸோ ஃபுல்லி வென்டிலேஷன் இருக்கும் உங்களுக்கு. வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா 2 அடி செட்பேக் வரும். ஸோ எந்த பக்கமும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா வீடுன்றது பார்த்திங்கன்னா செட்பேக்கோடு இருக்கணும். நாளைக்கு பக்கத்தில் வீடு கட்டினாலும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு செட்பேக் வந்துடும், பேக் சைடில் செட்பேக் வந்துடும். ஸோ வீடு வந்து இண்டிவிஜுவலாக இருக்குது. ஃபியூச்சரில் நீங்கள் மேலே பில் பண்ணணும்னா பில் பண்ணிக்கலாம். இந்த நல்லதான வீடு 75 லட்சத்தில், அதுவும் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும். லேண்ட் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 4-5 அந்த ரேஞ்சுக்கு மேலே போய்ட்டுருக்கு. ஸோ அந்த லேட்டில் தான் 30 அடி ரோட்டில் கிழக்க பார்த்த மாதிரி உங்களுக்கு அழகான வீடு அரை கிரவுண்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, உடனே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வந்து புக் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல வெண்டிலேஷன் உள்ள வீடு.
பார்த்தாலே தெரியும். ஃபுல்லி ஜன்னல்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதோட நல்ல வென்டிலேஷனு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு அழகான வீடு. பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பீஸ்ஃபுல்லான வீடு, நல்ல இயற்கை சூழலோடு அமைஞ்ச வீடு. ஸோ கார்டனிங் எல்லாம் உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே பாருங்கள், ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை வந்து உடனே புக் பண்ணுங்கள், நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து செட் பேக் உங்களுக்கு தெரியுதுங்களா, வீட்டை சுற்றி உங்களுக்கு 2 அடி செட் பேக் வந்துடும். ஸோ நாளைக்கு பக்கத்து வீடுக்கும் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த அளவுக்கான செட் பேக் இருக்குது. ஸ்டம்ப் இருக்குது, செப்டி டேங்க் இருக்குது, போர் இருக்குது, கார்பரேஷன் வாட்டர் இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த வீடு. ஏன்னா எல்லாமே ரெசிடென்டல் ஏரியா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டெவலப்டு ஏரியாவில் தான் இருக்குது இந்த வீடு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டரில் உங்களுக்கு மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஸோ பாருங்கள், உடனே வந்து புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.